இந்த ஆக்டோபஸ் கரங்களிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்க யாராலும் முடியவில்லை. ஒருவனால் முடியும் என்றால் அவன் பெயர் விஜய் என்று எங்கள் தலைவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். பணபலம் இல்லை, எங்கள் கட்சியில் நிதி இல்லை, பணபலம் இல்லை, நாங்கள் நிதி வசூலிக்கவில்லை. அவர்களிடத்திலே பணம் குவிந்து கிடக்கிறது. முதலமைச்சர் கலந்து கொள்கிறார், தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையில். அங்கே அவருக்கு வெள்ளி நாற்காலி போடுகிறார்கள், வெள்ளியினால் செய்த நாற்காலி. ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்கி அணிவதற்கு வக்கில்லாத ஏழை பெண்கள் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி. யார் ஊறுகாலியோ அறுத்து கொண்டு போட்டான் ஒருவன். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள என் அண்ணன் ஸ்டாலின் அந்த நாற்காலியில் உட்கார மாட்டார் என்று நான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்ததுதான் அது காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருகிறார். அன்றைக்கே என்னுடைய நாட்குறிப்பில் எழுதினேன், ஸ்டாலின், நீ வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டாய், உன்னுடைய முதலமைச்சர் நாற்காலி நகர்ந்து பனையூருக்கு போகிறது என்று எழுதினேன்.